ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T4 அல்ட்ரா மொபைல் இன்னைக்கு அபிஷியலா பிளிப்கார்ட்ல ஜூன் 11 இந்த மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் T3 அல்ட்ராக்கு இந்த T4 அல்ட்ரா அப்கிரேட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அப்கிரேடோட தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஸ்பிளே சைஸ் குறைச்சிருக்காங்க. ஆனா பேட்டரி சைஸ் சேமா இருக்கு அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போனோட்ட 80 வாட் நோட்ட 90 வாட் சார்ஜர் அண்ட் சிப்செட்னு பார்க்கும்போது போன வருஷம் 9200 நோட்ட 9300 பிளஸ் அண்ட் சேம் சென்சார். சோ இந்த விவோ போன்னாலே உங்களுக்கு கேமராவுக்கு குறை இருக்க போது கிடையாது. ஆனா இந்த T4 அல்ட்ராலையும் அதே மாதிரி தான். போன வருஷம் பார்த்தா சேம் பிரைமரி சென்சார் அண்ட் 8MP அல்ட்ரா வைட் சேம் செல்ஃபி கேமரா. பட் ஆனா டெலஃபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோனி IMX882 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த T4 அல்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 11 அபிஷியலா லான்ச் ஆனோடனே பிரைசிங் முத கொண்டு அன்பாக்சிங் முத கொண்டு நம்ம சேனல் டீடைலா பேசுவோம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில கிளான்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த போனோட ஸ்பெக்ஸ் இருக்கு அண்ட் இதோட பிரைசிங் எப்படி வரப்போகுது அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசுவோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே லிங்க்ஸ் கொடுத்துருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ T4 அல்ட்ரா இந்த மொபைல் ஜூன் 11 பிளிப்கார்ட்ல அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. டெடிகேட்டடா வீடியோ நம்ம சேனல்ல ஃபர்தரா கவர் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு 2 வைப்ரண்டான கலர்ஸோட வரப்போகுது, அது கன்ஃபார்ம். அண்ட் இதோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது? சோ இதோட பிரைசிங் இதோட ரூமிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 35K வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ T3 அல்ட்ரா பாத்தீங்கன்னா இன்னைக்கோட பிரைசிங் ஒரு 27,000 போயிட்டு இருக்கு பேஸ் வேரியன்ட். அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் 35K வந்தா இந்த மொபைல் எடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன காரணத்துக்காக இந்த மொபைல் எடுப்பீங்க? இந்த மொபைல் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணீங்க? சோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கருத்துக்கள் உங்க மனசுல இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைட்ல பாட்டம்ல விவோ பிராண்டிங் நல்ல கிளிட்டரிங்கான கிளாஸ் பாடி பில்ட்ல பேக் சைட்ல ப்ரொவைட் பண்ண போறாங்க. நல்ல கர்வியான கைக்கு ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்க போகுது. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது போன வருஷம் மாதிரி தான் 2 சென்சர்ஸ். பட் ஆனாலும் இன்னொரு டெலஃபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பாட்டம்ல செப்பரேட்டா இருக்க போகுது. அண்ட் ரிங் பிளாஷ் லைட்டும் இதுல இன்க்ளூட் பண்ண போறாங்க. சோ இந்த வட்டம் ரிங் ஷேப்ஸ்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல உங்களுக்கு டெலஃபோக்கஸ் லென்ஸோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. எப்பயும் போல அந்த ஆரோ ரிங் பிளாஷ் லைட் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு மைனரான கர்வ் டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் சேம் வெயிட் சேம் திக்னஸோட தான் இருக்க போகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடோட கொடுக்க போறாங்க. அண்ட் இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 6.78 இன்ச். பட் ஆனா இந்த வட்டம் டிஸ்பிளே சைஸ் குறைச்சிருக்காங்க. 6.67 இன்ச்ல குறைச்சிருக்காங்க. அண்ட் சேம் ஸ்பெக்ஸ் தான். ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 1 பில்லியன் கலர் 120 refresh rate 5000 nits பிரைட்டரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட கலர் இறக்க போறாங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் இதோட வெயிட் 194 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.5mm திக்னஸும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 Fun Touch OS 15 LPDDR 5x UFS 3.1 சப்போர்ட், IP64 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்க போது, IR போர்ட் அண்ட் உங்களுக்கு NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஃபீல்டோடையும் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த போனோட பேட்டரி போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது சேம் பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சார்ஜிங் ஸ்பீட் ஒரு 10 வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போனோட்ட 80 வாட்ஸ் இதோட 90 வாட்ஸோட வரப்போகுது. ஸோ பேட்டரிக்கு விவோ போன்ல எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போது, நல்ல லாங்கர் டியூரபிள் பேட்டரியும் இந்த போன்ல நமக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து இந்த மொபைலோட கேமரா. விவோனாலே கேமரா தான். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போன்ல போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. பிரைமரி சென்சார் சேம் சென்சார் தான். இங்க சோனி சென்சார் OIS சப்போர்ட்டோட 921 IMX சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் இதே சென்சார் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8MP அல்ட்ரா வைட் வந்து இருந்தது. இந்த வட்டம் 8MP அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 50MP சேம் சாம்சங் சென்சார் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுலயும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா ஒரு அப்கிரேட் இருக்கணும்ல, அதுக்காக இங்க டெலஃபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது ஒரு சோனி சென்சார் IMX882 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் இருக்கு. 5x வரைக்குமே நீங்க ஜூமிங் பண்ணாலும் பிக்சல் உடையாத அளவுக்கு நல்ல ஒரு ஆப்டிமைஸ் இருக்கு. அண்ட் போனோட்டம் அந்த பிரைமரி சென்சர் எப்படி பிஹேவ் ஆச்சோ அதே மாதிரிதான் இந்த வட்டம் இருக்க போகுது. கேமராக்கு பஞ்சம் இருக்க போறது கிடையாது. இந்த வட்டம் T4 அல்ட்ரா நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் T4 அல்ட்ரா கேமரா செக்மெண்ட் மிரட்டி விட போறாங்கன்னே சொல்லலாம். அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்தா இன்னும் தாறுமாறான ஒரு டீலா இருக்கும். அடுத்து இங்க பார்க்க போற சிப்செட். சிப்செட் போன வருஷம் T3 அல்ட்ரால உங்களுக்கு 9200, இந்த வட்டம் T4 அல்ட்ரால 9300 பிளஸோட ஒரு 4 ஆர்கிடெக்டோட 3.4 GHz கன்சிடர் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர் இருக்க போறாங்க. 9200 300 ஒரு அப்கிரேடோட தான் இருக்கு. பட் ஆனா இந்த T3 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க நான் அப்கிரேட் பண்ணணுமா, ஏன்னா ப்ராசஸர் சேஞ்ச் பண்றதுனால பெரிய வித்தியாசங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்க போறது கிடையாது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேரியேஷன் இருக்க போறது கிடையாது. 2 போனை கையில வச்சு யூஸ் பண்ணும்போது
வரப்போகுது. எனவே இருந்தாலும் இந்த 9300 பிளஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட், இன்னைக்கு லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபன் டச் ஓஎஸ். அதனால நல்ல ஒரு ஆப்டிமைஸ். அது மட்டும் கிடையாது, விவோ தரப்புல எந்த ஒரு சிப்செட் கொடுத்தாலும் ஒரு மொக்க சிப்செட்டா இருந்தாலும் நல்லாவே டியூன் பண்ணி நம்ம கையில கொடுப்பாங்க. அதுதான் விவோ. ஸோ இந்த போன்லயுமே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு லேகிங் இஷ்யூவும் நம்மளுக்கு இருக்க போறது கிடையாதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது பேஸ் வேரண்ட் 8 120GB வேரண்ட்டும், செகண்ட் ரேம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 இல்லைன்னா 256 இல்லைன்னா இது மாதிரி ஒரு வேரியன்ட். ஸோ இது மாதிரி ஒரு வேரியன்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா லான்ச் ஆன பிறகுதான் டீட்டெயில் நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஓவரால் இந்த விவோ T4 அல்ட்ரா, ஸோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இந்த போனை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ டோட்டலி எல்லாமே கொஞ்சம் நிறையவே வேரியேஷனோட தான் இருக்க போகுது. ஆனா பிரேசிங் வச்சுதாங்க எந்த ஒரு போனும் ஹிட் அண்ட் ஃபிளாப் நம்மளால கன்ஃபார்மாவே சொல்லிக்கிற முடியும். ஸோ இதோட போன் போனோட்டம் நீ லான்ச் பண்ண T3 அல்ட்ரா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 27,000 ரூபாய். அப்ப இன்னைக்கு லான்ச் பண்ண போற T4 அல்ட்ரா ஒரு 27,000 ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து போட்டு ஒரு 32K பேஸ் வேரியன்ட் ஒரு கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போச்சு ஒரு 30K கை கிடைச்சிச்சுன்னா ஒர்த்தபுளான டீல். ஒரு அப்கிரேட் பண்ண போறேன், இல்ல ஒரு புது போன், ஒரு புது மாடல்ல இருந்து ஒரு புது அப்கிரேட் போன் வந்திருக்கு, அதை நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், அது ஒரு 30K ஒரு தாறுமாறான ஒரு போன், ஒரு ஹாப்பி கஸ்டமரா இருந்தா நிஜமாவே நல்லா இருக்கும். இல்ல நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஒரு 35K வந்துச்சு, கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போக ஒரு 32K ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது. ஆனா கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போக 35K தான் பேஸ் வேரண்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் அமையும் இந்த T4 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. ஸோ பிரேசிங் வச்சுதான் அந்த போனோட ஹிட் அண்ட் ஃபிளாப் நம்மளால ஃபைனலா சொல்ல முடியும். ஸோ பிரேசிங் வரட்டும். உங்களோட பிரேசிங் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு நான் வீகரா இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த T4 அல்ட்ரா ஜூன் 11 லான்ச் ஆன டெடிகேட்டான வீடியோ நம்ம போடும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம கன்வே பண்ணியிருக்கோம், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.